வணக்கம் மாணவர்களே, இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்க விடயம் புள்ளிவிபரவியல் பகுதியில் ஆகாரம் தொடர்பாக. இன்றைய பதிவில் ஆகாரம் தொடர்பான பூரண விளக்கத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வணக்கம் மாணவர்களே, இந்த பதிவில் ஆகாரம் தொடர்பாக பார்க்க போகிறோம். நான் முன்னைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன், இடையம் தொடர்பாக தெளிவாக அது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னன்னு கேட்டாக்கா ஆகாரம் தொடர்பாக தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம்ட்டு. வாங்க இப்போ ஆகாரத்தை பற்றி நம்ம நோக்கலாம். இந்த ஆகாரம் தொடர்பாக பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டாக்க உங்களுக்கு ஆகாரம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட், ஆகாரம்னா என்னன்னு கேட்டாக்க ஒரு தரவு தொகுதியில் அதிக தடவை இடம்பெற புள்ளி அல்லது தரவு என்னன்னு கேட்டாக்க உங்களுக்கு ஆகாரமாக கூறப்படுகிறது. ரைட், இந்த ஆகாரத்தை என்னன்னு கேட்டாக்க 3 தரவுகளை வச்சு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டால் வளவையை பார்த்தோம்னாக்கி சும்மா சாதாரண தரவு தொகுதி ஒன்று வச்சு பார்த்தோம்னாக்க இப்படி சில புள்ளிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்க போகுது. சரியா, நான் நோட் பண்ணுறேன். 14, 16, 20, 21, 21, 30, 21, 30, 12, 15. இப்படி தரவுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆகாரத்தை கேட்டாங்க. இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆகாரம் கண்டுபிடிங்க. நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டாக்க அதிக தரவுகள், அதாவது இந்த தரவுகளை அதிக தடவை என்ன பெருமானம் வந்திருக்கோ அது உங்களுடைய என்ன கேட்டாக்க ஆகாரமாக காணப்படும். அதாவது பொதுவாக என்ன கூட இருக்குது அதை வச்சு கண்டுபிடிப்பீங்க. பாருங்கள், இதில் 14 ஒன்று தான் காணப்படுது, 16 அப்படித்தான், 20 பொறுத்தவரையில் உண்டு, 21 3 காணப்படுது, 32, 12 1, 15 1. இதில் 21ங்கிறது 3 தடவை காணப்படுது. எனவே ஆகாரம் என்ன இருக்க போகுது? 21ஆக காணப்பட போகுது. ரைட், இது தான் மாணவர்களே ஆகாரத்தை கண்டுபிடிக்க முறை. ஆகாரம் கண்டுபிடிக்கிறது ஒரு இலகு. இதில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் 3 விடயங்கள் காணப்படுது. இது ஆகாரம் சாதாரணமானது. அடுத்த நம்ம 2 ஆகாரம் இருந்தால் அது ஸ்பெஷலாக ஈர ஆகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ற்கு மேற்பட்ட ஆகாரங்கள் காணப்படும் ஒரு தரத்தோடு அது பல்லாகாரம்னு சொல்லுவாங்க. அதாவது பல ஆகாரங்கள் காணப்படுகின்றது என்றுதான் அதனுடைய அர்த்தமாக காணப்பட போகுது. அடுத்து நம்ம பார்க்க போறோம் இதுல 3வது, அதாவது 2வது சாப்டர் எப்படி பார்ப்போம்னு கேட்டாங்க. நம்ம இந்த தரவு தொகுதியினுடைய மீடியன் தரப்பட்டிருந்தாங்க. அதாவது என்னது, மீடியன் பரம்பல்ல வரையறுக்கப்படாம அல்லது வரையறுக்கப்படாத தரவுகள் தரப்படும் இடத்து. மீடியம் பரம்பல்ல வரையறுக்கப்படாத தரவுகள் தரப்படும் இடத்து எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டாக்க நம்ம ஒரு உதாரணமாக பார்ப்போம். எக்ஸ், அதாவது புள்ளிகள் அதனுடைய எண்ணத்தை பார்க்க போகணும்னு கேட்டாக்க மீடியம் நமக்கு என்ன கேட்டாக்க எஃப்னு குறிப்போம். புள்ளிகள் எழுதிக்கொள்வோம். முதல் பார்த்தோமாக்கே 31, 32, 33, 34, 35. இந்த தரவு நம்ம பார்த்தோம் கேட்டாக்க இடையம் பார்க்கக்குள்ளேயும் இதே தரவு தான் பார்த்தோம். 5, 7, 4, 3, 1. இதுதான் என்னன்னு கேட்டாக்க உங்களுக்கு மீடியம் பரம்ப வரையறுக்கப்படாத தரவு தரப்பட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க கேட்டாக்க இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. 31 5 தடவை வந்திருக்கு, 32 7 தடவை, 33 4, 34 3, 35 1. ரைட், இதுவே 32ங்கிறது 7 தடவை வந்திருக்கு. எனவே நமக்கு இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். கிடக்க இந்த 7க்கு நேரம் உள்ள 32 என்னவாக காணப்பட போகுதுன்னு கேட்டாக்க நமக்கு ஆகாரமாக காணப்பட போகுது. எனவே இந்த தரவுகளில் ஆகாரம் என்னன்னு கேட்டாக்க 32. ஆகாரம் என்னது? 32. இப்படித்தான் கேட்டாக்க இந்த மீடியம் பரம்பல் வரையறுக்கப்படாத சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு ஆகாரத்தை கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடியதா காணப்படும். இதுதான் இதனுடைய முறை. இதில் 3வது நம்ம என்னன்னு கேட்டாக்க மிகவும் முக்கியமான உடைய இந்த 3வது தான் என்னன்னு பார்க்க போறோம்னு கேட்டாக்க வரையறுக்கப்பட்ட தரவுல, அது மீடியம் பரம்பல்ல வரையறுக்கப்பட்ட தரவுல எவ்வாறு நம்ம ஒரு ஆகாரத்தை கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம நினைக்க இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுக்கு என்ன கேட்டாக்க நம்ம ஏற்கனவே ஒரு இடையம் தொடர்பாக பார்க்கல ஒரு உதாரணம் பார்த்தோம். அதே தரவு ஞாபகம் இருக்கு, நான் அதையும் நோட் பண்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. நான் தரவு தொகுதிகளுக்கு இப்ப நோட் பண்ண போறேன். உங்களுக்கு எப்படின்னு கேட்டா புள்ளிகள் அதனுடைய என்னன்னு கேட்டாக்க மீடியன் எஃப் வரை குறிக்கும். 39, 40, 49, 50,
தரவுகளுடைய இது வந்து என்ன கிடக்க 4 7 9 15 10 3 2 ரைட். இந்த தரவுகளை நினைச்சிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி கொள்வீங்க. ரைட். இந்த தரவுகளை வச்சுக்கிட்டா நினைச்சு கேட்டாக்க நம்ம கணிப்பிட போகிறது என்னது, இந்த தரவுகளில் மீடி ஆகாரம் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். அதுக்கு முதல் நீங்கள் ஒரு விடயத்தில் கண்டுபிடிக்க கேட்டாக்க ஆகார வகுப்பா இடை என்ன கண்டுபிடிப்பீங்க, ஆகார வகுப்பா இடை, அது இலகு. எப்படி கண்டுபிடிப்பீங்க கேட்டாக்க இந்த தரவுகளில் அதிகூடிய தடவை எது இடம்பெற்றிருக்கு, இந்த 15 இடம்பெற்றிருக்கு. அப்போ 60க்கு 69 15 தடவை இலக்கணம் இருக்கு. எனவே இந்த 60 69 இந்த தரவை நீ என்ன எடுப்பீங்கன்னு கேட்டாக்க ஆகார வகுப்பா இடையா எடுப்பீங்க. இது என்ன எடுப்பீங்க, நீங்கள் ஆகார வகுப்பா இடையா எடுப்பீங்க. கவனமாக பார்த்துக்கணும். இந்த தரவுக்கு பேர் என்னது, ஆகார வகுப்பா இடை. ரைட். இப்போ தான் ஆகார வகுப்பா இடையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சமன்பாட்டில் பிரதிட்டு எப்படி பார்க்க போகிறோம். இதுக்கான சமன்பாடு மாணவர்கள் ஈஸியான ஒரு சமன்பாடு. எம்ஓ சமன் சரியா, உங்களுக்கு L1 தொடர்பாக தெரியும். L1 என்ன உங்களுக்கு தெரியணும் ஏன்னு கேட்டால் L1 தொடர்பாக உங்களுக்கு இடையம் பார்க்கக்குள்ள தெளிவான முறையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்க்க போகிற டெல்டா 1 அதன் கீழ் டெல்டா 1 சக டெல்டா 2 முழுவதை என்ன செய்யுங்கிறாக்க பெருக்குவீங்க. சியும் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் கேட்டாக்க இங்கே நம்மளுடைய சமன்பாட்டில் பிரதியிட்டு ஆகாரம் ஸ்பெசிஃபிக்காக ஆகாரம் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டு L1 உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவைன்னு நினைக்கிறேன். நேரடியாக நான் L1 என்னன்னு எழுதுகிறேன். L1 என்னது, நம்மளுடைய இந்த திருத்தப்பட்ட அல்லது என்ன நம்ம சொல்லுவோம், உண்மை சரியா, திருத்தப்பட்ட அல்லது உண்மை கீழ் எல்லை. ரைட். எதுட்டுன்னு கேட்டாக்க ஆகார வகுப்பா இடையின் திருத்தப்பட்ட அல்லது உண்மை கீழ் எல்லை எதுட்டு ஆகார வகுப்பா இடை. ஆகார வகுப்பா இடையின் திருத்தப்பட்ட அல்லது உண்மை கீழ் எல்லை தானது இந்த ஆகார வகுப்பா இடை விட்டு நம்ம இந்த L1 குறிக்கும். ரைட். இதில் உங்களுக்கு ஆகார வகுப்பா எதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏன் கண்டுபிடிக்க சொல்லப்பட்டிருக்கு, இது எந்த சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிப்பீங்க அதுதான் முக்கியம். எந்த சந்தர்ப்பத்தில் இதை கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டாக்க இந்த தரவு எப்படி தரப்பட்டிருக்குங்கிற தொடர்ச்சியானதா தொடர்ச்சி அற்றதான்னு பார்ப்பீங்க. தொடர்ச்சி அற்றதா இருந்தால் தொடர்ச்சியானதாக மாற்றணும். இந்த தரவை பாருங்கள் 69 இதே வச்சு முடி பார்ப்போம். 69 முடியுது, அப்போ இங்கே 70 ஆரம்பிக்குது. அப்போ தொடர்ச்சியானதா தொடர்ச்சி அற்றதா என்ற ஒரு வினா தோணுனா அது என்னது, தொடர்ச்சி அற்றது. ஏன் இங்கே 69 முடிஞ்சு இங்கே 70 ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இடையில உள்ள பெருமானம் என்ன நினச்சி தெரியாது. எனவே இது என்ன மாற்றுவீங்க, நீங்கள் தொடர்ச்சியான தரவாக தொடர்ச்சியான வகுப்படையாக மாற்றுவீங்க. நான் டிரெக்டாக புள்ளியை எழுதுகிறேன். ரைட். என்னது, இந்த மாற்றின புள்ளியை நாங்கள் இன்றைக்கி எழுதுவேன். எப்படிங்கிறது தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இடைய வகுப்படை தொடர்பான பதிவை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க ஈஸியாக இருக்கும். ரைட். என்னது 59.5 69.5 இது எப்படி எடுத்துங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு முன்னே பதிவில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்துக்கோங்க. ரைட். L1 எப்படி கண்டுபிடிச்சோம். இதில் முக்கியமான விடயம் சியும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏங்கிட்டா சியும் நம்ம பார்த்தது. சினா என்னது, வகுப்பா இடையினுடைய பருமன், வகுப்படையின் பருமன். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கிறது உங்களுக்கு அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை வகுப்படையின் பருமன் 10 எப்படி 69.5 சய 59.5 அதனூடாக 10ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இது ரெண்டும் ஓகே. இந்த முக்கியமான விடயம் டெல்டா 1 டெல்டா 2 இது ரெண்டும் தான் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இது ரெண்டையும் சரியாக பார்த்துக்கொள்ளணும். இது நீங்கள் பிள்ளை விட்டீங்கன்னு கணக்கு பிழைச்சிடும். எனவே செய்யுங்க, இது தெளிவான முறையில் பார்த்துக்கோங்க. ரைட். டெல்டா 1 இதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டாக்க இந்த ஆகார வகுப்பாய்டு உங்களுக்கு தெரியும் சரியா. இந்த ஆகார வகுப்பாய்டு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்ன கேட்டாக்க ஆகார வகுப்புக்கு முன்னுக்கொள்ள இந்த பாருங்க ஆகார வகுப்பாய்டு எது, இந்த இருக்கு வகுப்பாய்டு. இதனுடைய மீடியன் இந்த இருக்கு 15. ஆகார வகுப்பாய்டையின் மீடியன் இருக்குல்ல, இதற்கு முன் இதற்கு முன்னே இதை விட குறைந்த பெருமானம் பாருங்க. குறைந்த வகுப்பாடு இருக்குல்ல, அதுதான் ஆகார வகுப்பின் முன். அப்போ உங்களுடைய காலேஜ் எஜுகேஷனோ அல்லது ஆசிரியர் கலாசார மாணவர்களோ இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். என்ன விடயத்துன்னு கேட்டால் முன்னுக்குன்னு சொல்லி என்ன கீழே உள்ளதை உங்களுக்கு எடுக்க வேண்டி வரும். எங்கிட்ட தலைகீழ தரப்பட்டிருக்கும், அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. ரைட். இந்த வகுப்பாயினுடைய முந்திய இந்த பாருங்க எழுதுன கவனமாக அது வந்து என்ன செய்யறது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆகார
வகுப்பாயிடையின் ஆகார வகுப்பாடை என்னது? இந்த ஆகார வகுப்பாடை. இந்த ஆகார வகுப்பாடையினுடைய மீடிரன் இந்த பாருங்க, ஆகார வகுப்பாடை மீடிரன் இது. இந்த மீடிரன்ல இருந்து என்ன செய்ய கேட்டாக்க கழிக்கணும். இந்த வகுப்பாடு மீடிரன் கழிப்பீங்க என்னன்னு கேட்டாக்க ஆகார வகுப்பாயிடையின் முந்திய மீடிரன். ஆகார வகுப்பாடையின் முந்திய மீடிரன், அதாவது ஆகார வகுப்பாடை மீடிரன் அதுக்கு முன்னுக்குள்ள மீடிரன் என்ன செய்வீங்க கேட்டாக்க கழிப்பீங்க. இதனூடாக நீங்க என்ன செய்வீங்க கேட்டாக்க ஆகார வகுப்பாடை மீடிரன் அதுக்கு முந்தைய மீடிரனை கழிச்சிங்கனாக்க உங்களுக்கு டெல்டா 1 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு டெல்டா 2 சிக்கல் இருக்காது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஆகார வகுப்பாடையின் மீடிரனிலிருந்து ஆகார வகுப்பாடையின் மீடிரன்லேருந்து சரியா என்ன செய்ய போறீங்க? நீங்க கழிக்க போறீங்க ஆகார வகுப்பாடைக்கு பிந்திய மீடிரனை. ஆகார வகுப்பாடைக்கு பிந்திய மீடிரனை. ரைட், இது இவ்வளவு இலவா. இது நீங்க இது ரெண்டும் தான் கொஞ்சம் என்ன செய்வீங்க இடர்படுவீங்க. இதை தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா இந்த கணக்கு ஈஸி. நீங்களே இது ரெண்டும் உங்களுக்கு அங்கே இடையத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டும் இங்கே தெரிஞ்சுக்கிருவீங்க. எனவே உங்களுக்கு ஆகாரத்தை கண்டுபிடிக்கிறது இலகு. நான் நேரடியாக நான் சமன்பாட்டுக்கு போகிறேன். எம்ஓ சமன் L1 சக ஓப்பன் பிரக்கெட் டெல்டா 1 கீழ் டெல்டா 1 சக டெல்டா 2 முழுவதையும் பெருக்க போறீங்க சியால. எனவே எம்ஓ சமன் L1 என்னது? இந்த திருத்தி அல்லது உண்மை கீழே விட்டு ஆகார உப்பாடை என்ன பெருமானம் 59.5 சக டெல்டா 1 கண்டுபிடிப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த டெல்டா 1 கண்டுபிடிச்சு பார்ப்போம். இந்த கணக்கில் நான் இந்த கணக்கில் அப்ளை பண்ண டெல்டா 1 சமன் சரியா டெல்டா 1 சமன் இந்த ஆகார வகுப்பாடையுடைய மீடிரன் 15, அதற்கு முந்திய வகுப்பாடைய மீடிரன் 9. 15/9 என்னன்னு கேட்டாக்க உங்களுக்கு இதனுடைய ஆன்சராக கிடைக்க போகுது. என்னது? டெல்டா 1 15/9 6ங்கிற பெருமானம் உங்களுக்கு கிடைக்க பெறும். இப்போ என்னது? டெல்டா 1 எதுனா 6 உங்களுக்கு கிடைச்சிருச்சு. கீழே அதே 6 சக டெல்டா 2 கண்டுபிடிக்க போறீங்க. எனவே டெல்டா 2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? டெல்டா 2 சமன் பார்த்துக்கொள்ளணும் ஆகார வகுப்பாயிடையின் மீடிரன் அதற்கு பிந்திய வகுப்பாயிடையின் மீடிரன் 15/10. அது சமயம் ஆன்சர் கிடைக்க போகுது உங்களுக்கு 5 கிடைக்க போகுது. அதையும் எனக்கு பிரதிட்டு தர சீருடைய பெருமானம் 10. எனவே எம்ஓ சமன் 59.5 சக 6 கீழ் 6 5 கூட்டினா 11 தர 10. இது செய்வீங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகு இங்கிட்ட கூட்டுவீங்க. எனவே எம்ஓ சமன் 59.5 சக 60 கீழ் 11. எனவே எம்ஓ சமன் 59.5 சக 60 என்ன செய்ய போறீங்க? நீங்கள் பிரிக்க போறீங்க 11ஆல். அப்போ ஆன்சர் வரும் உங்களுக்கு 5.4545 போகும். நம்ம 4 மட்டும் எடுத்துக்கொள்வோம். அதை என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு கூட்ட போறீங்க. எனவே எம்ஓ சமன் 5 5 4 9 4 64.95 உங்களுக்கு என்னன்னு கேட்டாக்க உங்களுடைய ஆகாரமாக கிடைக்க போகுது. எனவே ஆகாரம் சமன் 64.95. ரைட், இவ்வாறு தான் என்ன செய்வீங்க? நீங்கள் ஆகாரத்தை கண்டுபிடிப்பீங்க. ரைட், இது 3 தான். அதே ஒன்று இந்த முறையில் கேட்கலாம், இது எம்சிக்யூவில் ஒரு கேள்வி வரலாம், அல்லது இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு கேட்கறது குறைவு, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. 3வது முறை வரையறுக்கப்பட்ட தரவு மீடிரன் கண்டுபிடிப்பீங்க. அது கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த தரவு தரப்பட்டிருக்கு. இதில் தொடர்ச்சியான தரவு, தொடர்ச்சியற்ற தரவை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். என்ன தரவுங்கிறது தான் முக்கியம். தொடர்ச்சியானதா தொடர்ச்சியற்ற வகுப்பாடையா அதை பார்த்துக்கொள்வீங்க. அதுக்கு பிறகு இதில் ஆகார வகுப்பாடையை நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன கண்டு கொள்ளுவீங்க? ஆகார வகுப்பாடையை என்ன கண்டு அதில் என்ன செய்வீங்க கேட்டாக்க இந்த இருக்கு உங்களுடைய சமன்பாடு எம்ஓ சமன் L1 சக டெல்டா 1 கீழ் டெல்டா 1 + டெல்டா 2 முழுவதும் தர சி. இது உங்களுடைய சமன்பாடு. அதில் L1 என்ன, சினா என்ன, டெல்டா 1 டெல்டா 2 என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அதை பிரதியிடுங்க. இந்த வினாவை பார்க்கும் பொழுது யாராவது ஸ்பெசிஃபிக்காக ஆசிரியர் கலாசாலை மாணவர்களோ அல்லது
கல்வி கலாச்சார மாணவர்களை பார்த்தீங்க இருந்தாக்க நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்கு தரவை பொறுத்து அது மாறுபடுங்கிற உங்களை பொறுத்தவரையில் கீழே தரவு மேலே போகக்கூடியதாக காணப்பட போகுது. எல்லா வினாக்களும் அவ்வாறு தான் காணப்படுது. அவ்வாறு தரப்பட்டிருந்தால் மாற்றி வரும். அதில் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். முந்திய பிந்தியங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த தரவுக்கு சின்ன பெருமானம் என்னதுங்கிட்டக்க உங்களுடைய முந்திய தரக்கும் அதோட பெருசு பிந்தியதாக காணப்பட போகுது. இவ்வாறு தான் முந்திய பிந்தியவை கண்டுபிடிப்பீங்க. இதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இலகுவான முறையில் இந்த வினாக்களை செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். மாணவர்களே நன்றி. நம்ம என்ன செய்யட்டாக்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொறுமையாக வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மாணவ செல்வங்களே.